மத்தியஸ்தர்கள் குழு குறிப்பாக ஓமான் தரப்புல இருந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விடுவோம். அதே நேரத்தில் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் இறுதி முடிவொன்றை எட்டி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் தடாலடியாக மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹைஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ஹைஃபாவில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு மீட்பு குழுக்கள் கடுமையாக முயற்சித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய கதி என்னவாகும் என்பதே எங்களுக்கு தெரியாது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உச்சகட்ட வார் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்ததற்கு பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஈரான் இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துமா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இஸ்ரேலை ஆட்டம் காண வைக்கிற தாக்குதல்களை ஈரான் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்து இஸ்ரேலிய மக்கள் அத்தனை பேரும் அவ்வப்போது அவர்களுடைய இருப்பிடங்களை விட்டு பங்கர்களுக்குள் ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஆம்புலன்ஸ் சேவை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய தங்குமிடங்கள் கூட பாதுகாப்பாக இருக்காது, அவ்வளவு பலமான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நம் மீது ஏவிக்கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக ஒரு ஒப்பந்தம் தான் இதற்கு தீர்வாக முடியும் என்று இஸ்ரேலுடைய ஆம்புலன்ஸ் சேவை சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் இதை பற்றிய மீண்டும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் அவர்கள், எங்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய கருத்து பிரகாரம் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் முனைப்பு காட்டவில்லை, அவர் அதற்கு முனைப்பு காட்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பவரை உண்டாக்கிக்கிறதுக்காக நாங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இதை தடுப்பதற்கு அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ உலகில் யாருக்குமோ அதிகாரம் கிடையாது, அதிகாரத்தை கொடுக்கவும் மாட்டோம். நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாங்கள் ஒரு சுயாதீன தேசத்தை உடையவர்கள். எனவே எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இருக்கக்கூடியவர் பேச்சுவார்த்தைகளுக்காக வாஷிங்டன் வழியாக அழைப்பு வந்ததை மறுத்தும் இருக்கிறார். மத்தியஸ்தர்கள் குழு குறிப்பாக ஓமான் தரப்புல இருந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விடுவோம். அதே நேரத்தில் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் இறுதி முடிவொன்றை எட்டி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் தடாலடியாக மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் சொல்லியிருக்கிறார். ராய்ட்டர் செய்தி சேவை இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு தெஹரான் ஈரான் பதிலடியை வழங்கி கொண்டிருக்கிறது, எனவே நாங்கள் தான் இறுதியாக முடிக்க வேண்டும். அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நாங்கள் தான் முடிக்க வேண்டி இருக்கிறது. எங்களுடைய தாக்குதல்கள் அவர்கள் அடிக்க அடிக்க நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். அவர்கள் அடித்ததற்கு பிறகு நாங்கள் நிறுத்த முடியாது, நாங்களும் அடித்து விட்டு தான் நிறுத்துவோம். எனவே எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிவதற்கு நாங்கள் ஒன்றும் இஸ்ரேல் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. எனவே ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது, எவ்விதத்திலும் யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதில்லை என்பதை. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கு. இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா சிந்திக்கிறதா என்கிற யோசனையே இருக்குது. என்னன்னு சொன்னா, நடந்து வரக்கூடிய இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பது அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வராது. ஈரான் மேல நாம தாக்கிட்டோம்ங்கிறதுனால ஈரானை முடிச்சிட்டோம் என்று அர்த்தம் கிடையாது. ஈரான் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை முற்றுமுழுதாக அழிப்பது என்பது அசாத்தியம். இங்க இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்
கன்க்ளூஷனே என்னன்னு சொன்னா, ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதாக இஸ்ரேல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் ஆமா எங்க மேல தாக்குறாங்கன்னு ஈரானும் சொல்றாங்க. தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய அந்த அணு தயாரிக்கிறதுனுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இடம், தப்ரீஸ்ல இருக்கக்கூடிய இடம், கிட்டத்தட்ட ஈரானுடைய 9 மாகாணங்கள்ல பல இடங்கள்லையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலை எல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதல் பற்றி பேசக்கூடிய எல்லாரையும் நீங்க எடுத்து பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை கிடங்கு அளிக்கப்பட்டது, ஈரானுடைய ஆளில்லா விமான தயாரிப்பு ஆயுத கிடங்கு மொத்தமாக துவம்சம் செய்யப்பட்டது என்றெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரேல் அப்படி அறிக்கைகளை வெளியிடுறான். நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா, பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டால் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? ஈரான் முழுவதும் மாத கணக்குக்கு வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கும் அந்த இடம். அவ்வளவு ஒரு பாலிஸ்டிக் விழுந்தாலே இஸ்ரேலோட நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத பாக்குறீங்க. அப்ப ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கிடங்குக்கு அடிச்சாங்கன்னா நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசிக்க வேணாமா? அப்ப ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கக்கூடிய கிடங்கு தாக்கப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஆளில்லா விமானங்கள் தயாரிக்கிற கம்பெனி அந்த ஃபேக்டரி தாக்கப்பட்டா எப்படி இருக்கும்? எனவே பொய்ய சொல்லணும், ஓரளவுக்கு உண்மையை கொஞ்சம் கலந்தாவது இவங்க சொல்லணும். அதை விட்டு போட்டு முழு பொய்யையும் சொன்னா அது பொய்யண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா இல்லையா? எனவே இவர்கள் சொல்லுவது எவ்வளவு தூரம் அபத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக நேற்று இரவு ஈரான் பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு பிறகு இஸ்ரேல் சில தாக்குதல்களை நடத்தி இருந்தது. தொடர்ந்து தற்போது மீண்டும் ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுதும் சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எல்லோரும் பங்கருக்குள்ள போங்க, ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி. ஈரானை பொறுத்தவரையில் அது கதகளி ஆட்டம் தான், நிற்குது இல்லை, திரும்ப அடின்னா அடி, அது எடுக்க முடியாத அடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். சேனல் 20 இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் கிழக்கு டெல் அவீவ் பகுதிகளிலும் மேற்கு ஜெருசலம், அதே போன்று ஹைஃபா, அதே போன்று பென் குரியன் விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் கடுமையான சேதத்தை ஈரான் இஸ்ரேலுக்கு உண்டாக்கி இருக்கிறது. பென் குரியன் விமான நிலையத்தில் எந்த விமானமும் கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் அதே நேரத்தில் ஏதென்ஸுக்கும் மாத்திட்டாங்க. பென் குரியன் விமான நிலையத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிழக்கு டெல் அவீவ்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. மேற்கு ஜெருசலம், அதே நேரத்தில் ஹைஃபா போர்ட். ஹைஃபா போர்ட்டுங்கிறது இஸ்ரேலுக்கு இதயமுங்க. இஸ்ரேலில் இதயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹைஃபா போர்ட் தான். மூளை எதுன்னு கேட்டீங்கன்னா டெல் அவீவ். அதுலேயும் கிரேட்டர் டெல் அவீவ். கிரேட்டர் டெல் அவீவுக்கு இன்னைக்கு தாக்குதல் கடுமையாக நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் டெல் அவீவ் மேலே தாக்குதல் நடந்திருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஹைஃபா போர்ட் மேலே மிக கொடூரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தாக்குதல், அந்த தாக்குதல், இந்த தாக்குதல், பின்னாடி ஹைஃபா போர்ட் லட்சணத்தை நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் யாருடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது என்பதை. அதே நேரத்தில் இன்றைக்கு டெல் அவீவ்ல வடகிழக்கே இருக்கக்கூடிய பெட்டா டிக்வா பகுதிகளிலும் இஸ்ரேல் மேல கடும் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் விழுந்ததில் 5 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல். சும்மாவே கண்ணுக்கு முன்னாடி 20 பேர் செத்தாலே 2 பேர் தான் செத்தன்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு பெரிய தாக்குதல் பெட்டாடிகா பகுதியில் நடந்திருக்கிறது, 5 பேர் தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். பரவாயில்லை, அவங்க சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு போயிருவோம். நிலைமை என்னன்னு கேட்டா அங்க 100கணக்கானவர்கள் எத்து மடிகிறார்கள். அதையெல்லாம் வெளியே சொன்னா கேவலம்ங்கிறதுனால தேச துரோக குற்றத்தில் வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லியும் அவங்க சொல்லி இருக்கிறதுனால அந்த செய்திகள் வெளிவராமல் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று டெல் அவீவ் பகுதிகளில் நேற்று இரவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை தனியாக 103 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நடந்தேறியிருக்கு. இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லக்கூடிய தகவலை தான் சொல்றேன். அல் ஜசீரா சொல்ற தகவல் எல்லாம் கிடையாது. அல் ஜசீரா சொன்னா கூட்டி குறைச்சி சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இஸ்ரேலை பத்தி, இஸ்ரேலிய ஊடகங்களே பட்டையாக இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் டெல் அவீவ் பகுதிகளில் ஈரான் நடத்திய தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கட்டிடம் மொத்தமாக இடிந்து வீழ்ந்ததில் 3 பேரை காணவில்லை என்று சொல்லியிருக்க. ஒரு பாரிய கட்டிடமே மொத்தமாக இடிந்து வீழ்ந்திருக்கிறது. எல்லாம் அங்க 0 வைத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காசாவை விட பாரிய அழிவுகளை தற்போது கிரேட்டர் டெல் அவீவ், ஹைஃபா, அதே நேரத்தில் கிழக்கு ஜெருசலம் எல்லா பகுதிகளிலையும் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம, ஏன்னா
சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டாங்க. அடிடா அடிடா அடிடான்னா அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இப்போ அடிக்காதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதரா, நீ யாரா அதை கேட்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அது என்னன்னா, அந்த டிகா ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இந்த இஸ்ரேல் அடி வாங்குறது சம்மந்தமாக அவர் சில நடக்கிற சம்பவங்களை காமெடியாக நடித்து பகிரக்கூடிய ஒரு சகோதரர் அதை எனக்கு அமைச்சிருந்தார். அதில் அழகாக இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எப்படி போய் ஈரான்கிட்ட மாட்டியிருக்கிறாங்கிறத தத்ரூபமாக சொல்லியிருக்கிற நேரத்தில் தான் அந்த அடிடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அடிக்கும்போது அடிக்காதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறத விவரிச்சிருப்பார். அந்த நிலைமையில தான் இப்போது இஸ்ரேல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டெல் அவீவ் பகுதிகளில் 3 இடங்களில் மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி. டெல் அவீவில் இருக்கக்கூடிய குஷ்டன் என்கிற பகுதிகளில் 3 இடங்களில் தான் கடுமையான தாக்குதலை நேற்று இரவு ஈரான் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர், அதாவது மைக் ஹக்கபி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, இவங்க தான் அப்துல் ஷுக்கூர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு. இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்களை அடையாளம் கண்டோம். ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு, முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட எண்ணம் அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும். எந்த விதமான சுயநலனமற்று தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இன்னொரு சின்ன 2 வேலை மட்டும் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம். அந்த உரிய 5 குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னும் 9 வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கிற போது தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடித்த பகுதியில் காட்டியிருக்கிறோம். இப்போ தலைவர் பார்த்துருக்கிறாரு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் தலைவர், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாண்டு ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இப்போ அந்தந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிருவோம். கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்குது. இந்த 9 வீடுகள் கட்டணும். இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது. எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்வதோடு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். அதே நேரத்தில் மற்றும் இன்னும் 9 வீடுகள் இருக்குது, அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சில சகோதரர்கள் நமக்கு இதில் 140 ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க, ஒரு 100 ரூபா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க. அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்களோட சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் என்று அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம். ஒரு தனியால் செஞ்சதல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்குற சகோதரர்கள், இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற அதே நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியாக நின்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான். எனவே அல்லாஹு தஆலா அவருக்கும் அருள் புரிய வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவரே. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ சரி, ஏண்டா உங்களோட முயற்சிக்கு அல்லாஹ் அதுக்குரிய நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குது இன்ஷா அல்லாஹ். டெல் அவீவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதுவராலயத்துக்கு அருகாமையிலேயே ஈரான் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் ஒரு கட்டிடம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுடைய தூதுவராலயத்துக்கு பக்கத்திலே அடித்தவங்களுக்கு அமெரிக்கா தூதுவராலயத்துக்கு அடிக்க முடியாமல் இல்லை. அது என்னன்னா எச்சரிக்கை, இங்கே வர அடிச்சிருக்கோம், உனக்கு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை என்கிறதை இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஹைஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்ல,
மட்டுமல்லாமல் ஹைஃபாவில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு மீட்பு குழுக்கள் கடுமையாக முயற்சித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய கதி என்னவாகும் என்பதே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே பெட்ரோலியம் கேஸ் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அடிச்சு தூக்கிட்டாங்க. நேற்று முழு ஹைஃபாவும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா ஒன்று வெடிச்சா இன்னொன்று வெடிக்கும், இன்னொன்று வெடிச்சா இன்னொன்று வெடிக்கும். முழுவதுமாக இஸ்ரேலுடைய இதயம்னு ஏன் சொன்னேன்னு கேட்டா முழுவதுமாக அவர்களுடைய பெட்ரோலியம் கேஸ் எல்லாமே அங்கதான் தயாரிப்பாங்க, அங்கிருந்து தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க, அங்கதான் சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த இடத்தின் மீது தான் இந்த தாக்குதல்களை உச்சமாக நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதுனால தான் இவ்வளவு அவங்களுடைய தொடர்பு துண்டித்தால் என்னவாகும் என்று கேட்கிறாங்க. அப்ப காசா மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கும் போது தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அவர்களுடைய நிலை என்னவானது? இன்றைக்கு காசா மக்களுக்கு என்ன நடந்திருக்கும்ங்கிறதை இஸ்ரேல் ஒவ்வொரு கணமும் தற்போது புரிந்து கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் தான் ஹைஃபாவில் 4 இடங்களில் உக்கிரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட 2 மின் நிலையங்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பெட்ரோலியம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலே வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஹைஃபா போர்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்ங்கிறது எப்படின்னு கேட்டா ஒரு நாளைக்கு 10 மில்லியன் டன் கச்சா எண்ணெய்களை பதப்படுத்துகிறது. ஒரு நாளைக்கு 10 மில்லியன் டன் கச்சா எண்ணெய்களை பதப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஹைஃபா போர்ட். அதுக்கு தான் நேற்று அடி நடிச்சிருக்க இந்த பின்னாடி பார்க்குற காட்சி அதான் ஹைஃபா போர்ட் எரிகிற காட்சி. அது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவுக்கு அதிகமான எண்ணெய்களை அவர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். ஹைஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பசான் வேதியியல் சுத்திகரிப்பு வளாகம் மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருக்கு. இதுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய வேதியியல் சுத்திகரிப்பு வளாகமாக இருக்கிறது. அது மொத்தமாக அழிந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பீப்பாய்கள் 2 லட்சம் பேரல்களில் பெட்ரோலை இது சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அதனால முழுக்க பெட்ரோல் தாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளவு அடி ஹைஃபாவை எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று இரவு மாத்திரம் இஸ்ரேலை நோக்கி 100 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் 10 தான் எங்களால் தடுக்க முடியல, 90 தடுத்துட்டோம்ங்கறாங்க. ஹைப்பர்சோனிக்கை தடுக்கவே முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுவும் ஒரு பச்சை பொய்யான செய்தி என்பதை தாண்டி இந்த அளவு தாக்குதல்கள் நேற்று இரவு மிக மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஈரான் அதைவிட கடுமையான கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு நடந்த தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் தற்போது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளையும் ஆயத்துல்லா அலி ஹாமனி மீது கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற அது உண்மையா பொய்யா, அவரை கொல்ல முடியுமா முடியாதா, அவர் எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பான செய்திகளையும் அடுத்த வீடியோவில் எதிர்பாருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையட்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அவர்களுக்காக மறவாமல் துஆக்களை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.